வெறும் கற்பனையான ஒரு விஷயம் எப்படி உலகத்தோட டிசைனிங் ஃபோர்ஸாக மாறிச்சு. நம்ம எதை பார்க்கணும், எப்படி உணரணும், சிரிக்கணுமா சிந்திக்கணுமான்றதுல ஆரம்பிச்சு எதை கேட்கணும், எந்த பொருளை வாங்கணுன்ற வரைக்கும் யார் டிசைட் பண்றா? நீங்களா, நானா, இல்லை யாரு? ஏஐ இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஃபியூச்சர், இட்ஸ் ஆல்ரெடி டிசைனிங் அவர் ப்ரெசென்ட். ஹாய், நான் உங்க ரஹமத்துல்லா. வெல்கம் டு எட்ரிவைவ். இந்த டெக்னாலஜி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எப்படி உருவானுச்சு, இந்த டெக்னாலஜிக்கு கம்ப்யூட்டர் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இதை பத்தி பேசுறதுக்கு 1800 திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த மேத்தமேட்டிக்ஸோட டிஸ்கிரைப் பண்ண டைம் அது. அப்ப சார்லஸ் பாபேஜ் அப்படின்ற இவர் 1830 அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் கம்ப்யூட்டர், அதோட மதர் தான் அது. 1830 கண்டுபிடிச்ச அந்த மிஷின் 1945 எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரா உருமாறுது. இது அது ஸ்லோவாகவும் பெருசாகவும் இருந்த டைம் அது. அதுக்கப்புறமா இந்த டிரான்சிஸ்டர், ஐசி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 1947 இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே சின்னதாகவும் ரொம்பவே ஃபாஸ்டாகவும் அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் மாறுது. அதுக்கப்புறமா 1970 அது லேப்டாப் மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபாஸ்டான, ரொம்பவே டெக்னாலஜி வைஸ் அப்டேட்டான கம்ப்யூட்டர்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த டைம் லைன்ல, அதாவது 1947 எப்படி அந்த கம்ப்யூட்டர்ஸ் மூவ் பண்ணுச்சோ அதே டைம் லைன்ல World War II நடந்துட்டு இருக்கு. ஆக்சிஸ் பவருக்கும் அலைட் பவருக்கும். ஆக்சிஸ் பவர்ன்றது நம்ம ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். அலைட் பவர் அப்படின்றது நம்ம சோவியத் யூனியன், யூஎஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கும் நம்ம டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம், இது எப்படி அது கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த World War II டைம்ல இந்த ஆக்சிஸ் பவர் அவங்களோட வாரை லாஸ் பண்ணதுக்கான காரணம் ஒரே ஒரு மிஷின் தான். அந்த ஒரு மிஷின் தான் இப்ப நம்மள டாமினேட் பண்ணக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த டெக்னாலஜியா வளர்ந்து வந்திருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ். ஸோ அப்ப அந்த டைம்ல டேர்னிங் மிஷின் இன்னொன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க 1946. 1939 1949 வரைக்கும் இந்த வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அந்த 1946 இந்த டேர்னிங் மிஷின் பண்ண ஒரு வேலைனால ஆக்சிஸ் பவர் ரொம்பவே பவர்ஸ் இழந்தாங்க. 1956 டார்க் மவுத் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. அப்பதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்மை காயின் பண்றாங்க. காயின் பண்றது அப்படின்னா ஒரு ஃபீல்டை புதுசாக உருவாக்கி அதுக்கு நேம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ரொம்பவே அதிகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்போ 1990 திரும்ப டவுன் டர்ன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஏஐ வின்டர். ஸோ அந்த டைம்ல இது டவுன்ஃபால் ஆகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மெயின்டெனன்ஸும் அதுக்கான ஹார்ட்வேரும் காஸ்ட்லியா இருந்த காரணத்தினால அது டவுன்ஃபால் ஆகுது. அதுக்கப்புறமா 1997 திரும்ப இந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பிரபலமா இருந்த ஒரு செஸ் சாம்பியன், அந்த மனுஷனை 6 டைம் மேட்ச்ல ஒரு ஏஐ செஸ் பாட் தோக்கடிக்குது. சோ இது பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா இப்ப அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல ஒரு செஸ் சாம்பியனா ஒரு மிஷின் தோக்கடிக்குது அப்படின்னா அது எல்லாத்தாலையும் பேசும் பொருளா மாறிச்சு. அப்ப உலகத்தோட எல்லா பார்வையுமே இந்த ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ள வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு இன்னும் பவர் ஏற்றுற மாதிரி 2000 இன்டர்நெட் அண்ட் டேட்டா செட்ஸ் அப்படின்ற 2 பவர்ஃபுல் பேசஸ் உள்ள வராங்க. இது கூடவே சப்செட்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜிபியூஸ்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி இதெல்லாம் சேர்ந்து இந்த ஏஐக்கு ரொம்பவே பவர் கொடுத்துட்டே இருந்துச்சு. அது ரொம்ப ஷார்ப் ஆக்கிடுச்சு. இந்த மிஷின் லேர்னிங், ஜிபியூ, டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்றத ஒரே லைன்ல முடிக்கிறேன். மிஷின் லேர்னிங் அப்படின்றது மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு அல்காரிதம். அல்காரிதம்னா என்னப்பா? அல்காரிதம்ன்றது ஃபர்ஸ்ட் அல்காரிதம் புரிஞ்சுக்க கோடிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோடிங் எளிமையா சொல்லணும், கோடிங் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given to a computer to perform a specific taskன்னு சொல்லுவாங்க. அதை சிம்பிளா சொல்றேன். ஒரு மிஷினுக்கு நம்ம கமாண்ட் கொடுத்து அந்த மிஷின் இருந்து சில வேலைகளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதான் அந்த ப்ரோக்ராமிங் ப்ராசஸ். நம்ம கமாண்ட் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் கோடிங். ஸோ இந்த கோடிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதான் அல்காரிதம். நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீ போடுறத வச்சுக்கோமே. நம்ம இப்போ டீ மேக் பண்றோம், அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு அதுக்கப்புறமா அதில் பாலை ஊற்றி நம்ம இது பண்ணிட்டு கடைசி சக்கரை போட்டுருவோம். அப்போ டீ ரொம்ப பெர்ஃபெக்டா வரும். இது நான் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இதுல ஸ்டெப்ஸை மாத்திடுவோமே. ஃபர்ஸ்ட் சக்கரையை போட்டுருவோம், அதுக்கப்புறமா டீ தூள் போட்டுருவோம், பால் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம். என்ன வரும்? ரிசல்ட் கண்டிப்பா வரும். டீ ப்ரிப்பேர் ஆயிரும். ஆனா அதோட ரிசல்ட், அந்த குவாலிட்டி இருக்காது, டீயோட டேஸ்ட் இருக்காது. ஸோ ஸ்டெப்ஸ் மாத்திரனால ஒரு ரிசல்ட் டவுன் ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரி கோடிங்லையும் ஸ்டெப்ஸ் மாத்தணும்னா அவுட்புட் கம்மியாகும், இல்லைன்னா தப்பா வரும். ஸோ அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்றது தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங் அப்படிதான், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன், சீக்வன்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்ம சொல்லித்தர விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு அது டிசிஷனே இருக்கும். இதுதான் மிஷின் லேர்னிங் அப்படின்றது. டீப் லேர்னிங் அப்படின்றது ஒரு ஆழ்ந்த சிந்திச்சு ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பறவையோட 10 போட்டோவை இந்த ஒரு டீப் லேர்னிங் அப்படின்ற அல்காரிதத்துக்கு நான் கொடுத்துட்டேன். இதுதான் பறவைனதுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த பறவைகள்லாம் இல்லாம 11வது ஒரு பறவையை காட்டி இது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது கண்டிப்பா அந்த பேர்டுன்னு கண்டுபிடிச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா பறவைக்கு காமனா இருக்கிறது என்னென்ன? அதோட மூக்கு, காலு, ஃபெதர்ஸ், அதுக்கப்புறம் அதோட ரெக்கை.
ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்ல அது வந்து வேல்யூஸ் ஒதுக்கிடும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நான் பரவே கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் தரது தான் இந்த டீப் லேர்னிங் அப்படின்றது. ஜிபியூ அப்படின்றது நிறைய விஷயத்த பேரலா ப்ராசஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த ஜிபியூ. அதுக்கப்புறமா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா நம்ம இப்போ தமிழ் பேசுவோம், சென்னையில் ஒரு தமிழ் பேசுவோம், மதுரையில் வேற ஒரு ஸ்லாங்ல பேசுவோம். அந்த ஸ்லாங்ஸ்லாம் மாறுது இல்லை, என்னதான் ஸ்லாங்ஸ் இதெல்லாம் மாறினாலும் நம்ம வந்து அலெக்சாட்டையோ சிரிட்டையோ இப்போ இருக்கக்கூடிய ஏஐட்டையோ நம்ம வந்து வாய்ஸ் ரெகக்னேஷன் மூலியமா ஒரு விஷயத்த சொன்னோம். வாய்ஸ் ரெகக்னேஷனா மைக் ஆன் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எப்படி டெக்ஸ்டா கன்வே ஆகி நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல வருது. எப்படி இருந்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குது இல்ல. இந்த புரிஞ்சுக்கிற தன்மை தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 10ல ஃபேஷியல் ரெகக்னேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் வந்து உள்ள வருது. அது ஏஐ கூட உள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஃபேஷியல் ரெகக்னேஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இமேஜ் ரெகக்னேஷன், ஒரு பொருளை பார்த்தோன்னே இது என்னது அப்படின்ற ஒட்டுமொத்த டேட்டாவையும் கொடுத்துரும். அதை பத்தி ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் இந்த இமேஜ் ரெகக்னேஷன், இமேஜ் கிளாசிஃபிகேஷன்லாம். பொருளை பிரிச்சு பார்க்கறது இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இது என்ன கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது இமேஜ் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் ஏஐக்கு இன்னும் வந்து பவர் கொடுத்துச்சு. அது ஒன்று 2020களில் ஜிபிடி அப்படின்ற இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாட் ஜிபிடியோட பேசிக் வெர்ஷன்ஸ் வந்து வந்துச்சு. அது வந்து ஒரு சாட் பாட். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது நமக்கு பதில் சொல்லும். நம்ம ஏரியாவில் ஒரு மனுஷர் இருக்காரு, அவர் வந்துட்டு நம்ம என்ன கேட்டாலும், நம்ம என்ன கேள்வி கேட்டாலும், எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னா, பதில் சொல்றாரு அப்படின்னா அவர் நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு பவர்ஃபுல்லா பார்ப்போம்ல. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குப்பா, அவர்கிட்ட போனா ஏதோ ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு பவர்ஃபுல்லா பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜிபிடி, சாட் ஜிபிடி அப்படின்றது எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லக்கூடிய கேப்பபிலிட்டி அண்ட் கெபாசிட்டி அதுக்கிட்ட இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய லா கிளியர் பண்ற எக்ஸாமை வந்து அது வந்து ரொம்ப எஃபிஷியண்டா கிளியர் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேட்டிங் பாட்டை தான் நம்ம சாட் ஜிபிடின்னு சொல்றோம். அது இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாத்தாலையும் காமனாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அது. அப்படி இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. குரோம்ல சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணி அதுல நீங்க என்ன, அதுல மைக் இருக்கும், அதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க பேசுறது தமிழ்ல பேசினாலும் சரி, இங்கிலீஷ்ல பேசினாலும் சரி, உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நீங்க என்ன கேட்டாலும் அது வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரொம்பவே அக்யூரேட்டா சில விஷயங்கள் அது வந்து கொடுக்குது. அது ஈவன் தோ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணாலும் நிறைய இடத்துல டைம் வந்து அது சேவ் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏஐ பத்தின நிறைய டிராபேக்ஸும் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஏஐ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அது எந்தெந்த வகையில் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, எந்தெந்த வகையில் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஏஐ எவ்வளவு பவர்ஃபுல்னு நான் சொல்றேன். ஜேபி மார்கனோட காயின் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் ஒரு லீகலான ஒரு சர்வே, இல்லீகலான டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்றதுக்கு வித்தின் ஹார்ஸ்ல ரிவ்யூ பண்ணி முடிச்சது. அதை நம்ம மேனுவலா பண்ணோம் அப்படின்னா 36,000 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டெஸ்லாவோட இந்த செல்ஃப் டிரைவிங் கார்னா டிரைவர் இல்லாம ஓடக்கூடிய கார் வந்துட்டு மனிதர்கள், அதாவது பெர்ஃபெக்டா ஓட்டுற டிரைவர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட டேட்டாவை வச்சு அந்த கார் வந்து அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட ட்ரெயின் பண்ணிட்டு நமக்கே சொல்லி தருது. ஸோ இப்படிதான் வந்து பெர்ஃபெக்டா ஓட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டா ஓட்டக்கூடிய கார் கிட்டத்தட்ட 10 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பில்லியன் கிலோமீட்டர்ஸ்னா 4 லட்சம் தடவை இந்த உலகத்தை சுத்தி வர தூரம் அது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஓடிடுச்சு. டிரைவரே இல்லாம ஒரு கார் வந்துட்டு இவ்வளவு தூரம் ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஜப்பான்ல அந்த பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா கதை திறந்து லைட் எரியிற கிளாஸ் ரூம்ஸ் கிடையாது. ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆடியன்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணி அவங்களுக்கு எந்த கண்டென்ட் வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்றது, ரொம்பவே இன்ட்ராக்டிவா மாத்துது அப்படின்றத ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற கண்டென்ட் சஜஷன்ஸ் வந்து அந்த பாட் வந்து கொடுக்குது. ஸோ அதன் மூலியமா கிளாஸ் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கு, பசங்கலாம் தூங்குறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்பயர் பண்ண நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கெப்லர் டெலிஸ்கோப், நாசாவால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கெப்லர் டெலிஸ்கோப் அப்படின்ற ஸ்பேஸ் டெக்னாலஜி. அந்த டெலிஸ்கோப் வந்துட்டு கிட்டத்தட்ட 2500 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்க ஒரு பிளானட், அதாவது கெப்லர் 90i அப்படின்ற பிளானட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னா 2500 லைட் இயர்ஸ் சொன்னல, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்துட்டு கிட்டத்தட்ட 4.2 லைட் இயர்ஸ்ல இருக்கு. அதோட 600 மடங்கு வந்துட்டு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் இந்த கெப்லர் 90i. ஸோ அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை மனிதர்களோட ஹெல்ப்பே இல்லாம ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா அது என்னால வந்து என்ன வந்து அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. வாவ் ஃபேக்டர் தான் எனக்கு தெரியுது. ஸோ அடுத்ததாக பார்க்கறது வந்துட்டு ஏஐ வாய்ஸ் கிரியேட்டர் அப்படின்றது நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்னோட 5 செகண்ட் ஆடியோவை அதில் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரியே பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை அது உருவாக்கும். என்ன மாதிரி ஆக்சுவலாக அது என்ன மாதிரியே அது பேசும். வெறும் 5 செகண்ட் வீடியோ வச்சு ட்ரெயின் பண்ண அந்த பாட் வந்துட்டு என்ன மாதிரியே பேசுறதுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததான் ஏஐ மிரர். நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன் லாக் போட்டிருப்போம்ல, ஃபேஸ் ரெகக்னிஷன். ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷனை வச்சு நம்மளுக்கு என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுது. டிசீஸ்னா பெரிய டிசீசஸ் கிடையாது. பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, உங்களோட டல்னஸை வச்சு உங்களோட
பேசிக் சிம்டம்ஸ் வச்சு சில டிசீஸ் ப்ரிடிக்ட் பண்ற அளவுக்கு அதுக்கு கெபாசிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து ஏஐ மெத்தட்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு பெரிய டெக்னாலஜி நியூராலிங்க்னு சொல்லிட்டு இருக்கு பேரு. எலான் மஸ்க் அதோட ஃபவுண்டர், அந்த கம்பெனியோட ஃபவுண்டர். இந்த டெக்னாலஜி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரிஜினேட் ஆயிருந்தாலும் இப்ப அது வந்து பயன்பாட்டுக்கு வர டைம்ல இருக்கு. சோல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா, நம்ம பிரெயின்குள்ள ஒரு சிப்பை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்பை வந்து செலுத்திடுவாங்க. அதன் மூலியமா, அந்த சிப்பை செலுத்துறது மூலியமா நம்ம சுத்தி இருக்க விஷயங்களையும் நம்ம கம்ப்யூட்டர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அசைவுகள் இல்லாம வெறும் திங்க் பண்றது மூலியமாவே நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம லைட் ஆன் ஆகும்னு நினைச்சா ஆன் ஆகும், கம்ப்யூட்டர்ஸ்ல சில விஷயத்தை டைப் பண்ணணும்னு நினைச்சா அது டைப் ஆகும். இதை நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட டெக்னாலஜி தான் இந்த நியூரல் லிங்க். இதை பத்தி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நியூரல் லிங்க்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நான் தனியா பேசுறேன். ஸோ அடுத்ததா இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், அதாவது இவ்வளவு பெரிய டெக்னாலஜி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது இருந்தாலும், உங்களோட அடுத்த 10 நிமிஷத்தை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த டெக்னாலஜி தான். உங்களுக்கு யூடியூப்ல என்ன ஃபீட்ஸ் வரணும், நீங்க என்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த நீங்க ஒரு விஷயத்தை தேடி போவீங்க, அதை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அது உங்களோட பிளிப்கார்ட் ஆட்லயோ அமேசான்லயோ வந்துருது. எப்படி நான் ரொம்பவே வியந்திருக்கேன். என்னடா இது, நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா அது வந்து நம்மளோட ஆப்ல அப்ப நம்ம போனுக்குலாம் காது கேட்டு இது வந்து யூஸ் ட்ராப் பண்ணி சஜஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலா கிடையாது. அப்படிதான் வந்து நான் ரிசர்ச் பண்ண ரிசல்ட் சொல்லுது. டெக்னிக்கலா அது நம்மள யூஸ் ட்ராப் பண்ணல. நம்ம வந்து கோஇன்சிடென்ஸ்ல அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி இருப்போம், இல்லை அது சம்பந்தமா கான்வர்சேஷன் பண்ணியிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை வந்து சர்ச் இன்ஜின்லயோ டைப் பண்ணியிருப்போம். அதனால அந்த சஜஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ எனக்கு சொல்லியிருக்கு. அதாவது ChatGPT நான் தேடினேன், அது எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்த 10 நிமிஷத்தை டிசைட் பண்ற இடத்துல அது இருக்கு. நீங்க என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அது சொல்லுது. ஸோ இதுல என்ன டிராபேக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பயாஸ்டு கண்டென்ட். பயாஸ் அப்படின்றது ஒருதலை பட்சமா இருக்கிறது. ஒருதலை பட்சம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்காக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அது வந்து தன்னோட ரிசல்ட்ஸை மாற்றி கொடுக்குறது. என்னடா பேசுற, இது வந்துட்டு ஒரு சமுதாயத்துக்காக வேலை செய்தா இவ்வளவு பெரிய டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சில கேஸ் ஸ்டடிஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 2014 அமேசானால கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், ஏஐ ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரெஸ்யூம்ஸை ஸ்க்ரூட்னிங் பண்ணி ஃபில்டர் பண்ற அது ஒரு பாட். அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அதை ட்ரெயின் பண்றதுக்காக 10 வருஷம் அதோட பழைய 10 வருஷத்து டேட்டா அதாவது எடுத்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதிகமாக ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்களா, மேல் கேண்டிடேட்ஸ் அதிகமாக ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, எதனாலனா அது கொடுத்த டேட்டா அப்படி இருக்கு. மேல் கேண்டிடேட்ஸை அதிகமாக ஸ்க்ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இப்போ வரக்கூடிய ரெஸ்யூம்ஸை ஃபீமேல் கேண்டிடேட்ஸை கம்மியாக ஃபில்டர் பண்ணுது, மேல்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்புது. ஸோ இதனால பெரிய டிஸ்கிரிமினேஷன் வந்து, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இது ரொம்ப பெரிய பேசும் பொருளாக மாறுச்சு. அதுக்கப்புறமா யூஎஸ்ல காம்பஸ் அப்படின்ற ஒரு லைக் ஏஐ பிளாட்ஃபார்ம், அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, குற்றங்கள் பண்ணவங்களுக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற அனலைசிஸ்க்காக அது யூஸ் பண்றாங்க. அதுக்கும் இதே மாதிரியான கான்செப்ட் தான். 10 வருஷம் டேட்டா வந்து அது கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ யூஎஸ்ல என்னன்னா, கருப்பின மக்கள் வந்துட்டு அதிகமாக குற்றங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாஸ் அதுல இருந்துச்சு. அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணி நினைச்சிருச்சு அப்படின்னா, கருப்பின மக்கள் தான் அதிகமாக குற்றம் பண்றாங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு பெயில்ஸ் கொடுக்கும்பொழுது வெள்ளையா இருக்கிறவங்க கம்மியா குற்றம் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கருப்பா இருந்தவங்க கம்மியா குற்றம் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது பெயில் அப்பீல் கொடுக்கல. வெள்ளையா இருந்தவங்க அதிகமா குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு பெயில்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு. இது வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இனத்தால மக்களை வந்துட்டு இது பண்றது. டெக்னாலஜியை குறை சொல்ல முடியாது, அதை கிரியேட் பண்ணி அதுக்கு தப்பா டேட்டா கொடுத்த அவங்களதான் நம்ம வந்து குறை சொல்ல முடியுது. ஒரு நல்ல திருக்குறள் எனக்கு ஞாபகம் வருது, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றா கலைன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு எருவ மாட்டு முதல்ல ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணை ஒரு காக்கா கொத்தி சாப்பிட்டு இருக்கு. அந்த காக்காக்கு தெரியாது அந்த எருவ மாட்டுக்கு வலிக்கும் அப்படின்றது, ஆமா தானே? ஆனா அதை பார்க்குற நமக்கு தெரியுமா, அந்த காக்கா இப்படி புண்ணை கொத்தி சாப்பிடுறது அந்த எருவ மாட்டுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்றது. ஸோ இதுதான் மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு உன்னதமான அறிவு. ஸோ இந்த அறிவை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ற டெக்னாலஜி மித்த சமுதாயத்துக்கோ நம்ம மாதிரியான மக்களுக்கோ இல்லை மித்த லிவிங் கிரியேட்டர்ஸ்க்கோ எந்த விதத்துலையும் ஆபத்தாக இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு எந்த டெக்னாலஜி வந்து கிரியேட் பண்ணணும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து கற்றுக்கிற ஏஐ ஒரு நாள் நம்ம சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்குச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டென்ட் பேசணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையான இன்டெலிஜென்ஸே எப்போ ஸ்டாப் பண்ணுன்றதுல தான் இருக்குது. புரியும் நம்புகிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. நான் உங்கள் ரஹ்மத்துல்லா. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர், எஜுகேட் அண்ட் ரிவைவ்.